Exercise 19A, question number 4. George is reading a novel which has 303 pages. So, George அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. George என்ன பண்றாரு அப்படின்னா 303 pages நாவல் இருக்கு, அதை வந்து ரீட் பண்றாரு. ரீட் பண்ணும்போது how many times does the digit 3 get printed in the page number? அடுத்த வேற என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து 303 பேजेस அப்படிங்கறத ரீட் பண்றாரு. ரீட் பண்ணும்போது அதுல 3ங்கற நம்பர் எவ்வளவு டைம் பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இது ஃபர்ஸ்ட் क्वेश्चन. செகண்ட் क्वेश्चन பாருங்க, how many pages are there which has only one 3 present in the page number? சோ அடுத்த क्वेश्चन என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரே ஒரு 3 மட்டும் இருக்கணும் அப்படின்னா எவ்வளவு பேஜ் நம்பர்ஸ்ல ஒரே ஒரு 3 மட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுதான் வந்து क्वेश्चन. சரிங்களா? இப்போ நம்ம ரெண்டு क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படின்னா அந்த 303 பேजेसல 3 அப்படிங்கிறது எவ்வளவு டைம்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத சொல்லணும். அது ஃபர்ஸ்ட் क्वेश्चन. செகண்ட் क्वेश्चन என்ன அப்படி சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு 3 மட்டும் அந்த 303 பேजेसல ஒரே ஒரு 3 மட்டும் எவ்வளவு பேஜ்ல இருக்கும் அப்படிங்கறத சொல்லணும். இது செகண்ட் क्वेश्चन. சரிங்களா? இந்த ரெண்டு क्वेश्चन நம்ம ஆன்சர் பண்ண போறோம். இது எப்படி ஆன்சர் பண்ண போறோம் அப்படி சொல்லி பார்த்தா அப்படின்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணலாம். டோட்டலா எவ்வளவு 3s இருக்கு அப்படிங்கறத முதல்ல கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இங்க 303 பேजेस டோட்டலா இருக்கு. அதுல நான் ஃபர்ஸ்ட் யூனிட் பிளேஸ், அதாவது இங்க பாத்தீங்க அப்படின்னா இது யூனிட் பிளேஸ் சொல்லுவோம். இது 10th பிளேஸ், 100th பிளேஸ், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த யூனிட் பிளேஸ்ல மட்டும் ஃபர்ஸ்ட் எவ்வளவு 3 இருக்கு அப்படிங்கறத முதல்ல நான் கால்குலேட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் 10th பிளேஸ்ல இருக்க 3s, அதுக்கப்புறம் 100th பிளேஸ்ல இருக்க 3s, இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த 303 பேजेसல எவ்வளவு 3 அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் அதெல்லாம் பண்ண போறோம். சொல்யூஷன் என்ன கொடுத்திருக்காங்க அது மாதிரி எழுதிக்கலாம். ஜார்ஜ் இஸ் ரீடிங் a novel has 303 pages. So total 303 pages இருக்கு. இதுல 1 பொசிஷன், அதாவது அந்த யூனிட் பொசிஷன்ல எவ்வளவு 3 இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். 3 and 1 பொசிஷன். So யூனிட் பொசிஷன்ல எவ்வளவு 3s இருக்கு அப்படிங்கறத முதல்ல பண்ணலாம். நான் என்ன எடுக்கிறேன் அப்படினா ஃபர்ஸ்ட் எடுத்தனே 3ங்கற நம்பர் எடுத்துக்கிறேன். சோ பேஜ் நம்பர் எப்படி ஆரம்பிக்கும் 1 2 3 இப்படி தான் ஆரம்பிச்சிட்டு போயிட்டு இருக்கோம். நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படினா 3ங்கிறது எவ்வளவு பிரிண்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நான் 3 எடுத்துட்டேன் 1th பிளேஸ்ல. அதுக்கு அப்புறமா 13 எடுத்தோம் அப்படினா இது 1 இது 10 னு சொல்லுவோம். நான் 1th பிளேஸ்ல என்ன இருக்கோ அதை மட்டும் தான் எடுக்க போறேன். சோ 13 எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் 23 33 43 53 63 73 83 93 இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் இருக்கு. சரிங்களா? இது எல்லாமே எடுத்துட்டு இப்போ இதெல்லாம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத கவுண்ட் பண்ணி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 நம்பர்ஸ். so is equal to 10 அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்போ இத நான் எது வரைக்கும் எடுத்துர்க்கேன் அப்படினா இந்த 2 டிஜிட் வரைக்கும் தான் நான் இப்ப பாத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் 3 டிஜிட்ல எடுத்துட்டேன். 3 டிஜிட்ல எடுத்தோம் அப்படினா 103. சோ ஃபர்ஸ்ட் நம்பர் 103 ன்னு எடுத்துக்கலாமா? 3 ங்கிறது இதுல வருது, யூனிட் பிளேஸ்ல வருது. 103. அதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா 113. இங்கேயும் 3 வருது. 123 133 143 153 163 173 183 193. சோ இதெல்லாம் எவ்வளவு இருக்கு அப்படினு சொல்லி கவுண்ட் பண்ணி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. சோ 10 அப்படினு சொல்லி இருக்கு. இப்ப 100 எல்லாம் நான் பார்த்துட்டேன். அதுக்கு அப்புறம் 200ல 200ல பாத்தீங்க அப்படினா 203. next 213 223 233 243 253 263 264
273, 283, 293. இது எல்லாமே லாஸ்ட்ல பாருங்க 3 3 3 3 3 ன்னு சொல்லி முடிஞ்சிருக்கு. சோ இது எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 நம்பர்ஸ் 10 ன்னு எழுதலாம். ஆனா 200 வரைக்கும் முடிச்சிருக்கு. டோட்டல் பேஜ் பாருங்க எவ்வளவு இருக்கு அப்படினா 303 வரைக்கும் இருக்கு. அடுத்ததா நான் என்ன எடுக்க போறேன் அப்படினா 300 ல இருந்து எடுக்கணும். இப்ப 300 ல எடுக்கும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படினா யூனிட் பிளேஸ்ங்கிறது தான் 3 வர மாதிரி எடுக்க சொல்லிருக்கேன். சோ இங்க யூனிட் பிளேஸ் 3 வர மாதிரி எடுத்தோம் அப்படினா அடுத்ததா 303 மட்டும் தான் எடுக்கும். 300 301 302 303 வரைக்கும் இருக்கும். யூனிட் பிளேஸ்ல வரதுனால 303 என எடுத்துங்க. இப்ப 303 எடுத்தீங்க அப்படினா 1 இருக்கு. இப்ப இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படினா யூனிட் பிளேஸ் 3 அப்படிங்கிறது இதெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். சோ இங்க 3 at 1 place is equal to எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துருங்க 10 எடுத்துருங்க. 10 plus அடுத்து ஒரு 10 10 plus அடுத்து ஒரு 10 10 plus அடுத்து ஒரு 1 is equal to 10 plus 10 plus 10 plus 1 is equal to 31. சோ இங்க என்ன இருக்கு அப்படினா 31 இருக்கு அப்படினு சொல்லி சொல்லுங்க. எதுல அப்படினா 1 பிளேஸ்ல மட்டும். நெக்ஸ்ட் அடுத்ததா பாத்தீங்க அப்படினா 10th பிளேஸ்ல நான் பார்க்கணும். இப்ப 10th பிளேஸ்ல 3 வர மாதிரி நம்பர்ஸ் 303 வரைக்கும் என்ன இருக்கும் அப்படினு சொல்லி நம்ம பார்க்கலாம். 3 at 10th பொசிஷன். 10th பொசிஷன்ல நம்ம பார்க்க போறோம். 10th பொசிஷன்ல பார்த்தோம் அப்படினா நான் ஃபர்ஸ்ட் நம்பரா என்ன நம்பர் எடுக்கிறேன் அப்படினு சொல்லி பாத்தீங்க அப்படினா 31 அப்படினு சொல்லி எடுக்கிறேன். நீங்க 10th பொசிஷன் அப்படினா இது யூனிட் இது 10. சோ 31 எடுக்கலாம். அதுக்கு அப்புறம் நீங்க 30 ல இருந்து கூட ஆரம்பிக்கலாம். ஏன் அப்படினா 3 ங்கிறது அதுலயே வருது. சோ நீங்க 30 கூட ஆரம்பிக்கலாம். 30 ஆரம்பிச்சோம் அப்படினா இது 10th பொசிஷன் 3 30 31 32 33 34 35 36 37 38 39. சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படினா 10th பிளேஸ்ல 3 இருக்கு. சோ இதெல்லாம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நம்ம கவுண்ட் பண்ணி எழுதலாம். கவுண்ட் பண்ணோம் அப்படினா 1 2 3 4 5 6 7 8 9 10 இங்க 10 ன்னு இருக்கு. இப்ப 10th பிளேஸ்ல 3 அப்படிங்கிறது இந்த நம்பர்ல மட்டும் தான் இருக்குமா அப்படினு சொல்லி கேட்டா அப்படினா இந்த நம்பர்ல மட்டும் அது இருக்காது. அடுத்ததா வேற எந்த நம்பர்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படினா இப்ப நீங்க அடுத்ததா இப்ப நாங்க 2 டிஜிட் நம்பர் எடுத்துறீங்க. அடுத்து 3 டிஜிட் நம்பர் எடுத்து செக் பண்ணுங்க. செக் பண்ணோம் அப்படினா 130 எடுத்தீங்க அப்படினா இது 1 10 100 இது 10th பிளேஸ்ல 3 வந்து பாருங்க. 130 நெக்ஸ்ட் 131 132 இதே எது வரைக்கும் எடுக்கலாம் அப்படினா 139 வரைக்கும் எடுக்கலாம். 139 வரைக்கும் எடுத்தோம் அப்படினா is equal to இங்க இருக்கிற மாதிரியே தான் எவ்வளவு நம்பர்ஸ் இருக்கும் 10 நம்பர்ஸ் இங்கேயும் 10 ன்னு எழுதலாம். இப்ப 100 மட்டும் நான் எடுத்துக்கிறேன். அடுத்து 200 ல எடுத்து பாருங்க. 200 ல எடுத்தீங்க அப்படினா 230 231 232 இதே எது வரைக்கும் எடுக்கலாம் 239 வரைக்கும் எடுக்கலாம். இதே நீங்க கவுண்ட் பண்ணி பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு 10 கிடைக்கும். சரிங்களா? இப்போ இங்க வந்த மாதிரியே தான் இங்கேயும் எடுத்துருக்கோம். சோ இப்போ இங்க 10th பிளேஸ்ல எத்தனை 3 இருக்கு அப்படிங்கிறது அதோட கவுண்டிங் நம்ம பார்த்துடலாம். 3 at 10th place is equal to 10 plus 10 plus 10 10 plus 10 plus 10 is equal to இதை ஆட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆன்சர் 30 கிடைக்கும். சரிங்களா? 30 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்ப 10th பிளேஸ் வரைக்கும் பார்த்துட்டோம். அதுக்கு வந்து 100th பிளேஸ்ல எத்தனை 3 இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். 3 or
100th பொசிஷன். 100th பொசிஷன்ல எவ்வளோ 3 இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப 100 அப்படினா இங்க 303 வரைக்கும் இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன எடுத்துக்கலாம் அப்படினா 300 ன்னு எடுத்துக்கலாம். 300 ன்னு எடுத்தோம் அப்படினா 1 10 100. சோ 100ல 3ங்கற நம்பர் வருது. 100th பொசிஷன்ல 3ங்கற நம்பர் வருது. நெக்ஸ்ட் 301 302 303. இதெல்லாம் எவ்வளவு நம்பர்ஸ் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 4 நம்பர்ஸ் இருக்கு. 4 னு இருக்கு. இப்ப இந்த பேஜ் நம்பர் டோட்டலா இருக்கிற பேஜ் எவ்வளவு அப்படின்னா 303 பேजेस இருக்கு. அதுல 10th பிளேஸ்ல, அதுக்கப்புறம் யூனிட் பிளேஸ்ல, 100th பிளேஸ்ல எங்கெங்கெல்லாம் 3 வரும் அப்படிங்கறத எடுத்து எழுதிட்டு. சரிங்களா? இப்போ இத எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3 அப்படிங்கிறது எவ்வளவு டைம்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா? இததான் இப்ப நாம இங்க பண்ண போறோம். டோட்டல் நம்பர் ஆஃப் three printed in book is equal to 3 அப்படிங்கிறது இந்த புக்ல எவ்வளவு தூரம் பிரிண்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்போ டோட்டலா ஃபர்ஸ்ட் 1 பிளேஸ் யூனிட் பிளேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு நம்ம கவுண்டிங் பண்ணிருந்தோம்னா 31 னு சொல்லிருந்தோம். 31 plus 10th பிளேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 30 plus 100th பிளேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 4 டோட்டல் எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணோம் அப்படின்னா 31 plus 30 plus 4 is equal to 65. டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 65 3s அப்படிங்கிறது இந்த 303 பேजेसல பிரிண்ட் ஆயிருக்கு. சரிங்களா? இப்போ நான் இதுல என்ன பண்ண போறேன் அப்படின்னா அதோடைய நம்பர் ஆஃப் பேजेस கண்டுபிடிக்கணும். பேजेस இது வந்து என்ன அப்படின்னா 3 மட்டும் தான் பிரிண்ட் ஆயிருக்கு எத்தனை அந்த புக்ல அப்படினு சொல்லி நம்ம பார்த்தோம். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் பேजेस total number of pages is equal to இதுல பிரிண்ட் ஆன 3 எல்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்ப பேजेस நம்ம பார்க்கலாம். பேजेस பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த 1th பிளேஸ்ல பாருங்க. 1th பிளேஸ் எது வரைக்கும் நம்ம சொல்லிருக்கோம் அப்படின்னா 31 னு சொல்லிருக்கோம். சோ இங்க 31 அப்படி சொல்லிருக்கலாம். பிளஸ் நெக்ஸ்ட் 10th பிளேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 30 அப்படினு சொல்லி சொல்றோம். 33 இருக்கு அப்படி சொல்லி சொல்றோம். நமக்கு இங்க என்ன தேவை அப்படின்னா பேஜ் நம்பர் தான் தேவை. அந்த பேஜ் நம்பர் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்ப பேஜ் நம்பர் கால்குலேட் பண்ணும்போது இங்க பாருங்க 33 அப்படினு சொல்லி இங்க ஒரு நம்பர் கிடைச்சிருக்கு. 33 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. இது எப்ப அப்படின்னா 10th பொசிஷன்ல 33 இருக்கு. அதே மாதிரியே பாருங்க யூனிட் பொசிஷன்லயும் 33ங்கற நம்பரை நம்ம எடுத்துக்கோம். இப்போ ஒரே பேजेस என்ன வருது அப்படின்னா 2 டைம் வருது. 2 டைம் வரதுனால நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இந்த 30 ல இருந்து இந்த 10th பொசிஷன் சொன்னோம் இல்லையா? அதுல மொத்தமா 30 இருக்குன்னு சொல்லிருக்கோம். 30 ல இருந்து 1 மைனஸ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் வேற ஏதாவது ரிப்பீட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வேற ஏதாவது ரிப்பீட் ஆயிருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இங்க பாருங்க 133 அப்படிங்கிற நம்பர் இங்க வரும் இல்லையா? அடுத்த நம்பர் 133 134 அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும். இங்க ஒரு 133 இருக்கு, இங்க ஒரு 133 இருக்கு. இப்போ இதுவும் ரிப்பீட் ஆயிருக்கு. இதுலயும் ஒரு நம்பர் மைனஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 233 அப்படிங்கிறது பாருங்க இங்க என்ன வரும்? அடுத்த நம்பர் 233 அப்படின்னு சொல்லி போகும். சோ இங்கேயும் 233 இருக்கு, இங்கேயும் 233 இருக்கு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த 3 பேजेस அப்படிங்கிறது இதுலயும் வருது, இதுலயும் வருது. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த 30 ல இருந்து 30 சொன்னோம் இல்லையா? இந்த 3ங்கற நம்பர் 3ங்கற நம்பர் 10th பிளேஸ்ல 30 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். 30 டைம்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இங்க நாம எடுத்துக்கிறது பேजेस மட்டும் தான் எடுத்துக்கிறோம். பேजेस மட்டும் எடுத்தோம் அப்படின்னா ஒரே பேजेस ரிப்பீட் ஆவறதுனால நான் இங்க இருக்கிற இந்த 3 பேஜ் வந்து மைனஸ் பண்ணிடுறேன். மைனஸ் பண்ணிட்டா அப்படின்னா 30 minus 3 27. So 27 plus அதுக்கு அப்புறமா இங்க பாருங்க 4 அப்படினு சொல்லி இருக்கு. இந்த இடத்துல 4 எடுத்துறோம். என்ன அப்படினா 100th பொசிஷன்ல இருக்கிற 3 வந்து 4 அப்படினு சொல்லி இருக்கு. இதுல ஏதாவது பேஜ் நம்பர் ரிப்பீட் ஆயிருக்கா அப்படினு சொல்லி பாருங்க. அப்படி ரிப்பீட் ஆயிருக்கு அப்படினு சொல்லி பார்த்தோம் அப்படினா இங்க பாருங்க 303 அப்படினு சொல்லி இருக்கு. அதே இந்த 303 இங்கேயும் நம்ம எடுத்துறோம்.
அதனால அதுல இருந்து ஒரு பேஜை மைனஸ் பண்ணிக்கலாம். 4ல இருந்து ஒரு பேஜை மைனஸ் பண்ணிக்கலாம். 4ல இருந்து ஒரு பேஜ் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். 3 அப்படின்னு சொல்லி எழுதலாம். இப்போ இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. இதெல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 27 plus 3 30, 30 plus 31 is equal to 61. So இப்போ டோட்டலா நம்ம என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 61 பேजेसல 65 டைம்ஸ் 65 3s அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இது தெரிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரே ஒரு 3 மட்டும் பேजेस வரும்போது ஒரே ஒரு 3 மட்டும் வர மாதிரி எவ்வளவு பேजेस இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்லணும். சரிங்களா? அதுக்கு நம்ம என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா every number having 3 has only one 3 except அதாவது ஒரே ஒரு 3 மட்டும் தான் இருக்கும். ஒரு பேஜ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதுல ஒரே ஒரு 3 மட்டும் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா 2 3 எதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் வந்து 33 அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா 3 3 னு 2 டைம்ஸ் வந்துச்சு. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஒரு பேஜ்ல ஒரே ஒரு டைம் மட்டும் தான் 3 வரும். இங்க 2 3 வந்திருக்கு. அதனால இதெல்லாம் நான் வெளியே எடுத்துறேன். இப்போ இதே இதெல்லாம் அதுக்கு வேற என்ன எழுதலாம்? 133 அப்படின்னு சொல்லி எழுதலாம். அதுக்கு அப்புறம் வேற என்ன எழுதலாம்? 233 னு எழுதலாம். வேற என்ன எழுதலாம் அப்படின்னா 303 னு எழுதலாம். சரிங்க, இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா 2 3 வருது. 2 3 இருக்கு இதெல்லாம். இதெல்லாம் நம்ம எடுத்துக்கணும். இதெல்லாம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு அப்புறமா மீதி என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி போறோம். இப்ப 2 2 3 எத்தனை இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். Number of pages with 2 3s. 2 3 இருக்கிற பேजेसலாம் எது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இத பாருங்க 1 2 3 4. 4 பேजेसல வந்து 2 3 இருக்கு. சோ 4 அப்படின்னு சொல்லி இருக்கு. நெக்ஸ்ட் ஒரே ஒரு 3 மட்டும் இருக்கிற பேजेस எவ்வளவு அப்படிங்கறத சொல்லலாம். நம்பர் ஆஃப் pages with only 1 3. ஒரே ஒரு 3 இருக்கிற பேजेसலாம் எது எது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்பதான் நம்ம சொன்னோம் டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 61 பேजेस இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க தான் கண்டுபிடிச்சோம். டோட்டல் நம்பர் ஆஃப் பேजेस 3 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு எவ்வளவுன்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னா 61 பேजेस னு சொன்னோம். சோ 61 மைனஸ் அந்த 61ல இருந்து இந்த 3 மட்டும் பாருங்க 2 2 டைம் வந்திருக்கு. இந்த 2 2 டைம் அந்த 3ய மைனஸ் பண்ணிடலாம். சரிங்களா? டோட்டலா இருக்கிறது 61 பேजेस. அது 61 எழுதிட்டோம். அதுக்கு அப்புறம் 2 2 3 வந்திருக்க பேजेस எவ்வளவு அப்படின்னா 4 பேजेसல 2 2 3 வந்திருக்கு. அதனால 61 ஓட 4 மைனஸ் பண்ணிடலாம். 4 மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 61 minus 4 is equal to 57. சோ ஒரே ஒரு 3 மட்டும் இருக்கிற பேजेस எவ்வளவு அப்படின்னா 57 பேजेस. நம்ம என்ன क्वेश्चन கேட்டாங்க அப்படின்னா ரெண்டு क्वेश्चन கேட்டாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பேजेस அதாவது 303 பேजेस இருக்கு. அதுல எவ்வளவு 3 பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சோ இதெல்லாம் நம்ம எப்படி ஆன்சர் எழுதலாம் அப்படின்னா therefore 65 3s are printed in 61 pages. இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்லிருந்தோம் அப்படின்னா இந்த 3 அப்படிங்கிறது இந்த புக்ல இருக்கிற டோட்டல் 303 பேजेसல எவ்வளவு 3 பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எவ்வளவு 3 ன்னு பாத்தீங்க அப்படின்னா 65 3 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆயிருக்கு. சரிங்களா? எவ்வளவு பேஜ்னு பாத்தீங்க அப்படின்னா 61 பேजेस. இது ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர். செகண்ட் क्वेश्चन பாருங்க. செகண்ட் क्वेश्चन என்ன கேட்டாங்க அப்படின்னா ஒரே ஒரு 3 மட்டும்
இருக்கிற மாதிரி எவ்வளவு பேजेस இருக்கும் அப்படினு சொல்லி கேக்குறாங்க சரிங்களா நம்பர் ஆஃப் pages with only one three present மட்டும் present is எவ்வளவு அப்படினா 57 நீங்க கண்டுபிடிச்சிருங்க பாருங்க ஒரே ஒரு 3 மட்டும் இருக்கிற மாதிரி pages எவ்வளவு இருக்கு அப்படினா 57 pages is 57 so இதான் இதோட ஃபைனல் ஆன்சர்